நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜூலை மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன். உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து என்னை பரவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஆலய இரட்சண்ய பாடல்கள் 102 இணைந்து பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காயிந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே பலத்தரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசனமே நீ வைத்ததினால் பாவிக்க இயலாத வருவனே. பாசனமே நீ வைத்ததினால் பாவிக்க இயலாத வருவனே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியும் மாதிலாக அன்பாரே என்னை காத்திருமே. அக்கினியும் மாதிலாக அன்பாரே என்னை காத்திருமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். நாம் ஜெபிப்போம். எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உடனிருந்து எங்களுக்கு வேண்டிய பலன் தந்து பாதுகாப்பை அருளி ஆசீர்வதிக்கின்ற அன்பின் இயேசுவே, உம்மை நன்றியுடன் நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஜூலை மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய திரு பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அருளிய நல்ல வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம்.
இந்த வருஷத்தின் 6 மாதங்களை கர்த்தருடைய உதவியினால், உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிறைவு செய்ய உதவி செய்தீர். புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்வை கர்த்தரின் திரு கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எங்களுக்கு வேண்டிய எல்லா சுக பலனையும் அருளி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பு இயேசுனுடைய திருப்பெயர் மாட்சிமை அடையட்டும். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். பல ஆபத்தான சூழல்களில் எல்லாம் ஆண்டவர் உம்முடைய மக்களான ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற திட நம்பிக்கைக்காக, ஜெப உறுதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சென்று போற நாட்கள் எல்லாம் ஜெபத்துடனும் விசுவாசத்துடனும் ஆண்டவரை உறுதியாக பின்பற்றி வருவதற்கு அருள் செய்தீர். ஸ்தோத்திரங்கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து நடத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 4வது பாடல் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 4. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆண்டவரை தொழுதேத்து. வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த ஆண்டவரை தொழுதேத்து. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரித்திடமே இதயமே உள்ளமே என் மனமே, துதி மிகுந்தேற ஸ்தோத்தரித்திடமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் பகுதி 20வது சங்கீதம். 20வது சங்கீதத்தின் திருவசனங்களை நாம் அனைவரும் முறைமுறையாக வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து
உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுபுறம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வாரத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் குறித்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இணைந்து படிப்போம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாளின் திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம். வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 17வது வசனங்கள் முடிய. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 17வது வசனங்கள் முடிய. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யெகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினால் அவன் சொன்னது: சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். வாசிக்கும்படியான பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ திருமறை பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது திருவசனம் துவங்கி 14வது வசனம் முடிய. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது திருவசனம் துவங்கி 18வது வசனம் முடிய. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே,
நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். திருமறை பகுதிகள் படித்து நிறைவு பெற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நம்முடைய இரட்சணிய கீதங்கள் 2வது பாடலை இணைந்து பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நிறுக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நிறுக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமை உள்ளவரே, மகத்துவமானவரே, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தின் 6 மாதங்களை நிறைவு செய்து 7வது மாதமாகிய ஜூலை மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க கிருபை செய்தி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே பங்கேற்கின்றதான நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து பாடவும், திருவசனங்களை நாங்கள் தொடர்ந்து தியானிக்கவும், இந்த மன்றாட்டிலே பங்கேற்கவும் கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய வழிநடத்துதல் கடந்து போன நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நிறைவாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த தேசத்திலே குடும்பமாக வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வுகளை ஆண்டவர் தலைமையேற்று தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிப்பீராக. குடும்ப மக்கள் ஆற்றுகின்ற பணிவிடை பொறுப்புகளிலே நல்ல உயர்வுகளை தொடர்ந்து காணவும், ஆண்டவருக்கு சான்றாக குடும்பமாகவே ஆராதித்து வாழும் பொழுது ஆண்டவரே நீரே அவர்கள் குடும்பங்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிள்ளைகளின் கல்வியில் ஆண்டவர் தருகின்ற வெற்றிக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகள் கற்று வருகின்ற பாடங்களிலே பிள்ளைகள் நல்ல வளர்ச்சியை கண்டு உயர்வடைய அருள் தாரும். நல்ல சுகபலன் இல்லங்களில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள்வீராக. இந்த தேசத்திலே தனிநபர்களாக வருகை தந்து பணிவிடைகளை ஆற்றி தங்கள் தங்குகின்ற இடங்களிலே வாழும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கும் போதுமானவராக இருந்து நல்ல சரீர ஆற்றலை தந்து
உம்முடைய கிருபைகளை தந்து தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை நிறைவாக இருக்கட்டும். கேம்புகளிலே தங்கியிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆண்டவர் பத்திரமாக பாதுகாத்து நடத்துவீராக. நல்ல பணிவிடைகளை அனைவருக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த ஜூலை மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக பணிவிடைகளை இழந்திருக்கிற மக்களுடைய துயரமான உள்ளத்தை கர்த்தர் காண்கிறீர். எதிர்காலங்கள் எங்களுக்கு என்ன ஆகும் என்று சொல்லுகின்ற கவலையுற்றிருக்கிற மக்கள் இந்த ஜூலை மாதத்திலே வேலைகள் திரும்பவும் பெற்றுக் கொள்வதற்கும், சம்பளங்கள் குறைவாக பெற்றுக் கொள்கின்ற மக்களும் சம்பளங்கள் முழுமையாக பெற்று நிறைவான மகிழ்வோடு வாழ்வதற்கு ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு அருள் புரியும்படியாக ஜெபிக்கின்றோம். இயேசுவே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பணிவிடைகள் அது எந்தெந்த இடங்களிலே வேலை பார்க்கின்றார்களோ அந்த இடங்களெல்லாம் தம்முடைய மக்கள் மிகவும் ஆண்டவரே பாதுகாவலாக நின்று பணிவிடை ஆற்றுவதற்கும், போய் வருகின்ற இடங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பான நடத்துதல் உடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். சொந்த ஊர்களிலே இருக்கிற பெற்றோர்கள், வாழ்வு துணைகள், பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்வையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து அவர்கள் மகிழ்வோடு வாழ்வதற்கும், குடும்பத்தினர் ஆசீர்வாதத்தோடு உயர்ந்து வருவதற்கும் ஆண்டவர் அருள் செய்வீராக. நல்ல செய்திகளை கேட்டறிந்து இந்த தேசத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் மகிழ்வடையவும், இங்கிருந்தும் நல்ல செய்திகளை ஊர் மக்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கும் ஆண்டவர் அருள் புரியும்படியாக மன்றாடுகின்றோம். அன்பின் இயேசுவே, இந்த ஜூலை மாதத்திலே ஒவ்வொருடைய வாழ்விலும் பொருளாதாரத்திலே வளர்கின்ற மாதமாக காணப்படட்டும். குறிப்பாக கொரோனா வைரஸ் நோயினுடைய பரவுதல் முற்றிலும் அகன்று போகின்ற நாட்களாக காணப்பட ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கம் தேவை ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தேவை, உம்முடைய வல்லமையை நாங்கள் நம்பி இருக்கின்றோம். அற்புதங்கள் செய்கின்ற ஆண்டவர், அதிசயங்களின் கர்த்தர், தேசத்திற்காக மக்களுக்காக ஆண்டவர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பகுதிகளில் இருந்து இந்த நோயினுடைய தாக்குதல் முற்றிலுமாக மாறவும், மக்கள் முழுமையான விடுதலையை சுவைத்து வாழவும், மகிழ்வோடு வாழவும் ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நோயினாலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிற மக்கள் தங்களுடைய இல்லங்களுக்கும் தங்குகின்ற இடங்களுக்கும் திரும்புவதற்கு நல்ல பலன் சரீரத்திலே தாரும். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள் தனிமை நிலையில் இருந்து திரும்பி தங்கள் உறவுகளோடு இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவீராக. கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய சந்தோஷம் வேதனையுற்றிருக்கிற மக்கள், நோயினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற மக்களுடைய உள்ளத்தையும் சரீரத்தையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமையில் கரந்த மக்களை தொடட்டும், பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். கடன் பாரங்களினாலே கவலையோடு இருக்கிற மக்கள், பொருளாதார நெருக்கத்திலே வேதனையுற்றிருக்கிற மக்கள், சரீர களைப்பினாலே ஆண்டவரே சரீரத்தினுடைய பல்வேறு கடினமான நிலைகளிலே சோர்வுற்றிருக்கிற மக்களுக்கெல்லாம் புதுபலனையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தாரும். உலகினுடைய ஒவ்வொரு நாட்டின் தலைவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு கர்த்தருடைய பாதுகாவல் அவர்களோடு உடன் இருக்கட்டும். மருத்துவமனை பணிவிடையாளர்கள், தூய்மை பணிவிடையாளர்கள், காவல் பணிவிடையாளர்கள், இன்னும் தன்னார்வ பணிவிடையாளர்கள் ஒவ்வொருடைய பணிவிடை பொறுப்புகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் தாயகத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்தியா நாட்டினுடைய எல்லா மாநிலங்கள், மாவட்டங்கள், ஊர் பகுதிகளிலே இந்த பலகீனத்தினுடைய அதி விரைவான தாக்குதல் முற்றிலும் அகன்று போவதற்கு கர்த்தர் அருள் தார். மக்கள் மிக மகிழ்வோடு வாழ்வதற்கும் சுகமாக வாழ்வதற்கும் ஆண்டவர் துணை செய்வீராக. திருச்சபையினுடைய ஆண்டவரே ஒவ்வொரு பேராயர்கள், திருச்சபையினுடைய பணிவிடையாளர்கள், இறை மக்கள் என்று எல்லா பகுதிகளில் இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவருடைய பாதுகாவலை தந்து அவருடைய ஜெபம் ஆராதனையினாலே தொடர்ந்து இந்த தேசத்தினுடைய ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு ஆண்டவர் அருள் தாரும். கர்த்தாவே, இந்த எபிரேயரில் உள்ள எல்லா திருச்சபைகளை ஆசீர்வதியும், திருச்சபையினுடைய ஆயர்களை ஆசீர்வதியும், இறை மக்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, மன்னர்கள் குடும்பம், அவர்கள் ஆற்றுகின்ற ஆட்சி பொறுப்புகள், அதிகாரிகளின் பொறுப்பான பணிவிடைகளிலும் கர்த்தருடைய தயவு தாசையுடன் இருந்து ஆண்டவராவே அவரை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அன்பு கர்த்தருடைய சமாதானம், சந்தோஷம் அத்தனை பேரையும் ஆட்கொள்ளட்டும். இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு மக்களும் எடுக்கின்ற தீர்மானங்கள்
வாழ்வினுடைய உயர்வுக்காக எடுக்கின்ற கடின உழைப்புகள், முயற்சிகள், ஜெபம் எல்லாவும் நன்மையாக காணப்பட்டு ஆசீர்வாதத்தோடு, மகிழ்வோடு, இறை நம்பிக்கையோடு, ஜெபத்தோடு முன்னேறி வருவதற்கு அனைவருக்கும் அருள் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களோடு உடன் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் அனைவரும் இணைந்து எச்சரிக்கைகள் பாடல் 159வது பாடல் திருக்கரத்தால் தாங்கி என்னை பாடல் இணைந்து பாடுவோம். பாடல் 159. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம்போல் நடத்திடுமே. களிமண்ணா அனுதினம் நீர் வரைந்திடுமே. குயவர் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வரைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமணி ஆறுதலே காரிருள் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருள் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜூலை மாதத்தில் முதல் நாளாகி இந்த நாளின் ஆராதனையில் இறைவனுடைய வசனத்தை நாம் தியானிப்போம். 2 நாளாக புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் திருவசனங்களை அடிப்படையாக வைத்து நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். 2 நாளாக புஸ்தகம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய பின்பகுதி, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Do not be afraid, do not be discouraged, the Lord will be with you. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மனித வாழ்க்கையில் பயம், கலக்கம் அதிகமாக நேரிடுவது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நாட்களை குறித்ததான பயம், வாழ்விலே பலகீனங்கள் வருகின்ற வேளையிலே பயம், பல நெருக்க சூழலின் செய்திகளை கேட்கும் பொழுது பயம். ஆகவே தினமும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பயத்தின் சூழல் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான நேரத்தில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவசனம் தான் நமக்கு பலனாக காணப்படுகிறது. ஏனென்றால் அதுவாக இயேசு கிறிஸ்துவினுடைய வசனமானது நீங்கள் பயப்படாதீர்கள் என்று அவர் திருமறையில் சொல்வதை நாம் படிக்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கும் பொழுது சீடர்களிடத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் பயப்படாது இருங்கள், பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலால் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றும் அருளாளர் இயேசு கிறிஸ்து தம் மக்களை பார்த்து சொல்லுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களை பார்க்கின்ற வேளையில் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள்,
நான் உங்களை என்னுடைய வலது கையினால் பிடித்துக் கொள்கின்றேன், நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆகவே பயப்படாதிருங்கள், நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். அது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய இரட்சகர். ஆகவே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயப்படாமலும் கலங்காமலும் வாழ்வது அவசியம். நாம் பயப்படுகின்ற வேளையில், கலங்குகின்ற வேளையில் நம்முடைய விசுவாசத்தில் இருந்து நாம் மாறிவிடுகின்றோம். நம்முடைய சரீர அளவில் பலவீனப்படுகின்றோம். நம்முடைய திட்டங்கள், நாம் எடுக்கின்ற தீர்மானங்கள், முயற்சிகள், இவைகளிலெல்லாம் நாம் பின்னோக்கி சென்று விடுகின்றோம். ஆக பய சூழல் வருகின்ற வேளையில் நாம் முன்னோக்கி அல்ல, நாம் பின்னோக்கின்றவர்களாக, நாம் சோர்ந்து போகின்றவர்களாக காணப்படுகிறோம். ஆகவேத்தான் இயேசு கிறிஸ்து தம் மக்களாகிய நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் பயப்படவே கூடாது, ஏனென்றால் நான் உங்களோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தமும் இருக்கிறேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் பயத்தை எல்லாம் விட்டு பயத்தை மேற்கொண்டு நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கு மிகவும் காரணமாக காணப்படுகிறது. ஆகவே பயத்தை ஒருவர் மேற்கொண்டு வாழ என்ன நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும், நாம் எப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயம் கவலைகள் எல்லாம் மாறிவிடும், நாம் அதிலிருந்து ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தொடர்ந்துள்ள திருவசனங்களில் இருந்து நாம் தியானிப்போம். 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் 3வது வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அவர் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். யோசபாத் கர்த்தரை தேட வேண்டும். முதலாவதாக நாம் கர்த்தரை தேடுகின்ற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பயம் மாறிவிடுகிறது. இந்த யோசபாத் என்று சொல்லுகின்ற யூத நாட்டினுடைய அரசர், அந்த யூத நாட்டினுடைய அரசராகிய யோசபாத் தன்னுடைய 35வது வயதில் ராஜாவாக அவர் பொறுப்பேற்கின்றார். 25 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்கின்றார். அவருடைய தகப்பனாராகிய ஆசா என்பவர் அந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். மிகவும் நேர்மையான முறையில், நல்ல முறையில் ஆட்சி பொறுப்பை கவனித்தார். அதை போன்று அவருடைய மகனாகிய யோசபாத்தும் ஆட்சி பொறுப்பை கவனிக்கின்றார். அவருடைய ஆட்சி பொறுப்பு நாட்களிலே ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை அவர் செய்தார். ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தினார். ஆண்டவருடைய வழிகளில் அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவருடைய கற்பனைகளின் படியே அவர் நடக்கின்றார். அவ்வாறாக ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு ராஜாவாக இந்த யோசபாத் காணப்படுகின்றார். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தினுடைய சூழல் வந்துவிடுகிறது. அவர் ஏன் பயப்படுகின்றார்? இந்த 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தின் துவக்க வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்த யோசபாத்திற்கு எதிராக மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள், இவர்கள் எல்லாரும் யுத்தத்திற்காக வருகின்றார்கள். அவர்கள் யுத்தத்திற்காக வருகின்ற அந்த செய்தியை அறிந்தவுடனே யோசபாத் பயப்படுகின்றார். 2வது வசனத்தில் நாம் படிக்கின்றோம், சிலர் வந்து யோசபாத்திடத்திலே சொல்லுகின்றார்கள், கடலுக்கு அக்கறையில் உள்ள சீரியாவிலிருந்து அநேகர் வருகிறார்கள். மிகவும் பயப்படுகின்றார். என்னுடைய மக்களை தாக்குவதற்காக, எங்களிடத்தில் யுத்தம் செய்ய இவ்வளவு மக்கள் திரளாக வருகின்றார்களே என்று பயந்து கொள்கின்றார். இந்த பயப்பட்டதான சூழலில் அவர் செய்த காரியத்தை 3வது வசனத்தில் படித்தோம். பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். பயந்த சூழலிலே அவர் பயந்தவராக வீழ்ந்து விடவில்லை. ஆண்டவரை தேடுவதற்காக
மக்கள் எல்லாரையும் ஒருமுகப்படுத்துகின்றார். யூத தேசம் இங்கு உபவாசத்தை அறிவிக்கின்றார். எல்லா மக்களும் ஒன்றிணைகின்றார்கள். உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து ஜெபிப்பதை தொடர்ந்துள்ள வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். எங்களை துரத்திவிட வருகிறார்கள். ஆண்டவர் தந்த சுதந்திரத்தை விட்டு எங்களை துரத்திவிட வருகின்றார்கள். கர்த்தருடைய வல்லமையை சொல்லி ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, நீர் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் இவைகளின் மத்தியிலே கூப்பிடுகையில் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லுகின்றீரே. கொள்ளை நோய் வரும்பொழுது உம்மை கூப்பிட்டால் ரட்சிப்பீர், பட்டயம் வருகின்ற வேளையிலே கூப்பிட்டால் ரட்சிப்பீர், பஞ்சம் வருகின்ற வேளையிலே கூப்பிட்டால் ரட்சிப்பீர் என்று சொன்னீரே ஆண்டவரே என்றெல்லாம் கர்த்தரிடத்திலே அவர் கூப்பிடுகின்றார். ஆண்டவரிடத்திலே முறையிடுகின்றார். ஆக இந்த யோசபாத் தன் மக்களோடு இணைந்து ஆண்டவரை தேடுகின்றார். பயந்திருக்கிற வேளையில், கலக்கத்தோடு இருக்கிற வேளையில் கர்த்தரை தேடுவதில் அவர் தவறவில்லை. சங்கீத புஸ்தகத்தினுடைய திருவசனம் சொல்லுகிறது, 34ஆம் சங்கீதம் 4ஆவது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடின வேளையில் அவர் செவி கொடுக்கின்றனர். பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். சங்கீத புஸ்தகம் 34ஆவது சங்கீதம் 10ஆவது வசனம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். யோசபாத்து கர்த்தரை தேடுகிறார். பயம் மாறுவதற்கு, கலக்கம் மாறுவதற்கு, யுத்தத்தினுடைய அந்த கடினமான நிலைகள் மாறுவதற்கு, அந்த பயங்கரமான பிரச்சனையின் சூழல் விட்டு அகன்று நிற்பதற்கு கர்த்தரை தேடுவதிலே அவர் மிகவும் உற்சாகத்தோடு காணப்படுகிறார். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற வேளையில், நினிவே 40 நாளுக்குள்ளே நினிவே பட்டணமானது கவிழ்க்கப்படும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அந்த ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார். எல்லா மாடுகள், மனிதர்கள் அனைவருமாக இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் இறங்குவார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய தேசம் கவிழ்க்கப்படாது, நம்முடைய தேசம் அழிந்து போகாது, ஆண்டவர் இறங்குவார் என்று அந்த ராஜா தன்னுடைய ஆட்சி அரியணையில் இருந்து கீழே வந்து மக்களிடத்திலே அறிவிக்கின்றார் செய்தியை. எல்லாரும் கூப்பிடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவர் இறங்குவார். ஆக அன்பினிறை மக்களே, நம்முடைய உள்ளத்தில் பயம் காணப்படுகிறது, கலக்கம் காணப்படுகிறது. வரும் நாட்கள், குறிப்பாக இந்த நாட்களில் உள்ள இந்த கொள்ளை நோய், கொரோனா, இதனுடைய தாக்குதல், அநேக மக்கள் உயிரிழப்புகள், மருத்துவமனையில் இருக்கிற மக்கள், பல்வேறு சூழல், இது எப்படி இது மாறிவிடும் என்று சொல்லுகின்ற எண்ணம் நம்மை பயப்படுத்துகிறது அல்லவா? கர்த்தரை தேடுவோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த வசனத்தின்படி யோசபாத் கர்த்தரை தேடினார் தன் பயத்தை மாறுவதற்காக. இரண்டாவதாக பார்க்கின்றோம், கர்த்தருடைய சமூகத்திலே அந்த யோசபாத் செய்த காரியம் 12-13 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, எங்களுக்கு பலம் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கின்றார். இந்த பயத்தை மேற்கொள்ள, அதிலிருந்து வெற்றி பெற கர்த்தரிடம் தாழ்மையாக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் அதைத்தான் நமக்கு சொல்லி தருகிறது. யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்மைப்படுத்தினார். அதனை நாம் அந்த வசனங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையிலே, எனக்கு பலமில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுதே இறைவனுடைய சமூகத்தில் அவருடைய தாழ்மையை நான் ஒப்படைப்பை வைக்கின்றதை புரிகின்றோம். அவர் தன்னை தாழ்த்துகின்றது என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனக்கு பலன் இல்லை, செய்ய வேண்டியது எங்களுக்கு தெரியாது. தாழ்மைப்பட்டு ஆண்டவரிடத்திலே தன்னை ஒப்படைக்கின்றார். தன்னுடைய பிரச்சனைகள் மாற, தன்னுடைய தேசத்தின் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கும் பொழுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கின்றோம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை,
லூக்கா சுவிசேஷம் 1:48 மரியாள் சொல்லுகின்றார், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று மரியாள் சொல்லுகின்றார். கர்த்தருடைய கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த யோசபாத் தன்னை தாழ்த்துகின்றார். பலனில்லை என்று சொன்னால், எங்களுக்கு என்ன செய்வது என்று நாங்கள் தெரியாமல் நிற்கிறோம் என்று சொன்னால், அவருடைய கிருபை அவரை நிரப்பியது. அவர் இறங்கினார் யோசபாத்திற்காக. யோசபாத் இந்த நேரத்தில் அப்படியே தன்னுடைய யூத கோத்திரத்தார் அனைவரும், குழந்தைகள், அவர்கள் பெண் ஜாதிகள், அவர்கள் குமாரர் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தரின் முகத்தை நோக்கி பார்த்தார்கள். பயத்தின் சூழலிலே தாழ்மைப்பட்டு தன்னுடைய தேசத்தின் மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு சங்கீதக்காரனுடைய வசனத்தை பார்ப்போம் என்றால், சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை வழங்குவேன். இப்படி நாம் தெரியாது பலனில்லை என்று நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை வழங்குவேன். அன்பின் நிறை மக்களே, இந்த யோசபாத்திற்கு கர்த்தருடைய பலன் கிடைக்கிறது. இந்த பயத்திலே தாழ்மைப்பட்டாரே, அவரை ஆண்டவர் வழி நடத்துகிறார். நம்மையும் அப்படியே நடத்துவார். அவருடைய கிருபைக்காக நம்மை தினமும், ஆண்டவரே ஒன்றும் அறியாமல் இருக்கிறேன், என்னை உம்முடைய ஞானத்தாலும் உம்முடைய பலனாலும் உம்முடைய கிருபையினாலும் என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் விசேஷமாக அவர் போதிப்பித்து நான் வாழ வேண்டிய முறைமைகளை சொல்லி தந்து நடத்துவார். மூன்றாவதாக பார்க்கின்றோம், 2 நாளாகமம் புஸ்தகம் 20:14 22 வரையிலும் பார்க்கும் பொழுது, கர்த்தரின் வாக்கு தத்துவத்தை நம்பி துதிக்க வேண்டும். பயத்தை மேற்கொள்ள ஆண்டவர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அவரை துதிக்கும் பொழுது அந்த பயத்தை மேற்கொள்ள முடிகிறது. நாம் படித்ததான திருமறை வசனங்களிலே பார்க்கும் பொழுது, நம் வாழ்வு சூழல்களில் கர்த்தரை மகிமைப்படுத்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அநேக வாக்கு தத்தங்களை நாம் ஒவ்வொரு நாட்களும் பலகீனப்பட்டிருக்க வேளையிலே கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், நாம் சோர்வுற்ற வேளைகளிலே கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், இயலாமல் இருக்கிற வேளையிலே அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மிடத்தை சந்திக்கிறது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாக விசுவாசித்து அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாம் அழுகையோடு இருப்பவர்கள் அல்ல, அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அவருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்க வேண்டியவர்கள். இந்த யோசபாத்துக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தம் கிடைக்கிறது. யகாசியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு லேவியன் மீது ஆண்டவருடைய ஆவியானவர் நிரப்பினார். கர்த்தருடைய ஆவி அவர் மீது இறங்கிய வேளையில் யகாசியேல் அவர் ஒரு வாக்கு தத்தத்தின் வசனத்தை சொல்லுகின்றார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது என்று சொல்லி வாக்கு தத்தத்தை சொல்லுகின்றார். மட்டுமல்ல, நாம் தியான வசனமாக படித்தோம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, ஆண்டவர் உங்களுக்காக போராட போகின்றார். யோசபாத் அவர் சொன்ன அந்த கர்த்தருடைய வசனத்திலே உறுதியாக நம்பி தன்னுடைய ஜனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சொல்லுகின்றார், நீங்கள் இப்பொழுது ஆண்டவரையும் அவருடைய தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளையும் நம்புங்கள், அதில் நீங்கள் நிலை பெற்றுக் கொள்ளுங்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அதில் சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். யோசபாத் சொல்ல அந்த ஜனங்கள் அவருடைய வாக்குத்தத்த அந்த வார்த்தைகளை உறுதியாக நம்பிக்கொண்டார்கள். இந்த யோசபாத் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார், இப்பொழுது நாம் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது முன்பதாக யுத்தத்துக்கான படை வீரர்களை யோசபாத் நிறுத்தவில்லை. முன்பதாக நிறுத்தியது பாடகர் குழுவினரை தங்களுடைய முன் வரிசையிலே யோசபாத் நிறுத்துகின்றார் என்று திருவசனத்திலே பார்க்கின்றோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 20:21 பார்க்கும் பொழுது, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன் பாடகரை நிறுத்தினார். பாடகரை நிறுத்தி பாடகர் துதி எழுப்புகின்றார்கள். அவர்கள் எழுப்பிய துதியானது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை பாடவும் பாடகரை ஏற்படுத்தினார். துதி செய்ய தொடங்கிய போதோ அம்மோன், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கொருவர் வீழ்ந்து கொண்டார்கள், அடித்துக் கொண்டார்கள். ஒருவருக்கொருவர் அடிந்து போனார்கள். இவர்கள் செய்தது பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி
துதித்து மட்டும் செய்தார்கள். ஒரு வாள் பயன்படுத்தவில்லை, எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தவில்லை. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இவற்றை மட்டும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த மட்டும் செய்தார்கள். அவர்கள் உள்ளத்துல இருந்த பயம், இந்த இவர்கள் எல்லாம் எங்களை அழித்து போடுவார்களே, இந்த திரளான ஜனங்களுக்கு முன்னால் நாங்கள் நிற்போம், அவர்கள் எப்படி மேற்கொள்வோம் என்று நின்றார்கள் அல்லவா. அவருடைய வாழ் அவர்களை ஜெயிக்க அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு இருந்த பலன் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு இருந்த உடனிருந்தவர்களால் வெற்றியை கொடுக்க முடியல. அவர்களுக்கு வெற்றி கொடுத்தது அவர்கள் துதித்து மகிமைப்படுத்தியது, அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்பி இருந்ததனாலே வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் வெற்றி பெறுவதற்காக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு வெற்றியை தராமல் காணப்படலாம். நம்முடைய உள்ளம் கலங்க வேண்டாம், நம்முடைய உள்ளம் பயப்பட வேண்டாம். ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு, ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே தான் யோசபாத் வெற்றி மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டார் என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய இறைமக்களே, அவருடைய ஆட்சி பொறுப்புல அவர் மிகவும் நேர்த்தியாக ஆட்சி பொறுப்பை நிறைவு செய்து வருவார். காரணம் என்ன? அவர் கர்த்தரை தேடினார். முதலாவதாக நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்த கடின சூழல்களிலே கர்த்தரிடத்திலே தாழ்மைப்பட்டார். மூன்றாவதாக நாம் சிந்தித்தோம், கர்த்தரின் வாக்குத்தத்தத்தை நம்பி அவரை துதித்தார். அவருடைய பயமெல்லாம் மாறி நல்ல வெற்றியை அவர் கண்டு கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே இருக்கிற எந்த நிலையை குறித்து நாம் பயந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய பணி வாய்ப்புகள், குடும்ப வாழ்வில், எதிர்காலங்களில் பயந்து கலங்கி கொண்டிருந்தாலும் ஒருவரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மீது பாரத்தை வைப்போம், அவரை தேடுவோம், தாழ்மைப்படுவோம், அவரை நம்புவோம், அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய திருவசனங்கள் இந்த ஜூலை மாதத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்வு முழுவதும் நம்மை ஆசீர்வாதத்தோடு நடத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் ஆராதனையின் நிறைவு பாடலாக பாமாலையில் 199வது பாமாலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டேன். இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டேன். மாட்சிமையான மீட்பர் பற்றி ரட்சை செய்தார். பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகின்றே. நேசரை பார்த்து பூரிக்கின்றேன். மீட்பாரை நம்பி நேசிக்கின்றேன். நீடுமி காலம் ஸ்தோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவர்
கண்மலையும் மீட்பருமாக இருக்கிற எங்கள் அன்பின் இயேசுவே, புதிய மாதத்தின் ஆராதனையிலே பங்கெடுத்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு அருளிய வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாள் ஆராதனையின் துவக்கத்திலிருந்து நிறைவு வரையிலும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நாங்கள் கேட்கவும், உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியவும், உம்முடைய கிருபையினால் ஆட்கொள்ளப்படவும் ஆண்டவர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் இயேசுவே, உம்முடைய மக்களான ஒவ்வொருவருக்கும் புதிய மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாகவும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், நல்ல பணி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தாலும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் கர்த்தர் தாமே ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அனுதின பயணங்களிலும் வாழ்வுகளிலும் கர்த்தருடைய நற்போதனைகளை தம் மக்கள் கேட்டுக்கொள்ளவும், ஆண்டவருடைய சித்தத்திற்கு தங்களுடைய வாழ்வை ஒப்படைத்து இறைபலனோடு முன்னோக்கி பயணிக்க அனைவருக்கும் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்வில் பயங்கள் கலக்கங்கள் வருகின்ற நேரங்களிலே ஆண்டவர் எங்களோடு உடனிருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். பயத்தை மேற்கொள்ள கர்த்தராகி உம்மை நாங்கள் தேடவும், பயத்தை மேற்கொள்ள உம்முடைய திரு சமூகத்துல எங்களை தாழ்மைப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்கவும், பயத்தை மேற்கொள்ள உம்முடைய வாக்குத்தத்த திருவசனங்களை முழுமையாக விசுவாசித்து நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி இந்த பய சூழல்களிலும் கலக்கமான சூழல்களிலும் நாங்கள் ஜெயித்து வாழ்வதற்கு ஆண்டவர் அனைவருக்கும் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்பு கர்த்தர் எங்களுடன் பேசி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காக நன்றி ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களிலே எங்களை நாங்கள் தாழ்மைப்படுத்தி ஒப்படைக்கின்றோம். ஏற்றுக்கொள்ள ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் நீங்காத திருவுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. எல்லாரும் போற்றும் கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடனும் மகிழ்வுடனும் தொடர்ந்து வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.